ஆங்கிலத்தில் பொதுவாக சரளமாக பேசணுன்னா அல்லது தன்னம்பிக்கையோடு பேசணுன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ளூவன்சி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது டே 2. டே 1 பார்க்கலைன்னா நீங்கள் டே 1 பார்த்துட்டு டே 2 பாருங்கள். ரைட்டா? நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறது என்னென்னா ஐ ஆம் கெட்டிங்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, நான் நலமாக போகிறேன் அந்த மாதிரி வாங்க போகிறேன். திட்டம், உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் இருந்தால், உங்களுக்கு ஒரு வியாதி வருது, அதை பற்றி இப்போ காய்ச்சல் அடிக்குது, ஃபீவர் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி ஐ ஆம் கெட்டிங் யூஸ் பண்ணணும். உதாரணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து ஐ ஆம் ட்ரையிங் டு அப்படின்னா என்ன, முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னா நியர் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ அதை குறிக்கும். எப்போ? நியர் ஃப்யூச்சரில், பக்கத்தில், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அல்ல கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அல்லது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், அதை ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த 3 சென்டென்ஸும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக நடத்த போகிறேன். இதை முழுமையாக பாருங்கள். இந்த பார்க்குறதுனால என்ன பயன் அப்படின்னா, உங்களால் சரளமாகவும் தன்னம்பிக்கையாகவும் உங்களோட ஆங்கிலத்தில் பேச முடியும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். எனக்கு பல் வலி இருக்கிறது, பல்லுக்கு வலி இருக்குது. அதை எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, ஐ ஆம் கெட்டிங் a toothache. டூத்ஏக் ஒரே வார்த்தை தான், பிரித்து போட்டிருக்கேன், பட் ஒரே வார்த்தை. ஐ ஆம் கெட்டிங் a toothache அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்டு, வெர்பு என்னது, ஐ ஆம் கெட்டிங். காம்ப்ளிமெண்ட் என்னது, a toothache இஸ் a காம்ப்ளிமெண்ட் அல்லது நவுன். எனக்கு திருமணம் ஆகப் போகிறது, எப்படி சொல்லலாம், ஐ ஆம் கெட்டிங் மேரீட். மேரீடுங்கிறது என்னது, காம்ப்ளிமெண்ட். ஐ ஆம் கெட்டிங் மேரீட். இதை இப்படி தான் சொல்லணும். ரைட்டா? இது நியர் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. எனக்கு புது கார் வர இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் கெட்டிங் a நியூ கார். இம்மிடியேட்டாக ஐ ஆம் கெட்டிங் a நியூ கார் அப்படின்னு சொல்லுவோம். நான் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். படுப்பதுன்னா தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். அதை எப்படி சார் சொல்கிறது, ஐ ஆம் கெட்டிங் ரெடி டு பெட். எப்படி சொல்கிறது, ஐ ஆம் கெட்டிங் ரெடி டு பெட் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சில உதாரணத்தை பார்த்துலாம். இப்போ ட்ரையிங் டு, அதில் கெட்டிங், ஐ ஆம் கெட்டிங். இப்போ ஐ ஆம் ட்ரையிங் அப்படின்னா என்ன, முயற்சி செய்கிறேன். நான் புது வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ட்ரையிங் டு பை அ நியூ ஹவுஸ். ஐ ஆம் ட்ரையிங் டு பை அ நியூ ஹவுஸ். ஐ ஆம் ட்ரையிங் டு பை அ நியூ கார். ஐ ஆம் ட்ரையிங் டு பை அ நியூ புல்லட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து ஒரு இது, நான் படுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தூக்கம் வரல பொழுது, அதனால் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்கிறது, ஐ ஆம் ட்ரையிங் டு கெட் ஸ்லீப். இது ஐ ஆம் ட்ரையிங்க்கு அப்புறம் என்ன வருது, டூ வருது. டு கெட், டு பை, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஐ ஆம் ட்ரையிங் டு கெட் ஸ்லீப். ரைட்டா? அடுத்து, நான் என்னுடைய எடையை குறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதில் ஐ ஆம் ட்ரையிங் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, முயற்சி எடையை குறைக்கிறதுக்கு, ஹெல்த் கான்சியஸ், ஹெல்த் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்கிறது, ஐ ஆம் ட்ரையிங் டு ரிடியூஸ் மை வெயிட். ஐ ஆம் ட்ரையிங் டு ரிடியூஸ் மை வெயிட். ரைட்டா? ஐ ஆம் ட்ரையிங் டு இம்ப்ரூவ் மை ஹெல்த். எப்படி சொல்லலாம், ஐ ஆம் ட்ரையிங் டு ரிடியூஸ் மை வெயிட்னு சொல்லலாம், அல்லது ஐ ஆம் ட்ரையிங் டு இம்ப்ரூவ் மை ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். நானே படிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கேன். யாரோட துணையும் இல்லாமல் நானாக படிக்கிறதுக்கு, செல்ஃப் ஸ்டடி. இதை எப்படி சொல்கிறது, ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டடி மை செல்ஃப். யூ ஆர் ட்ரையிங் டு ஸ்டடி யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி ஐ ஆம் ட்ரையிங் டு ஸ்டடி மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது. இது முயற்சி. அடுத்து எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். நான் தேநீர் தயாரிக்க போகிறேன். இதை பொதுவாக அப்படி சொல்லுவோம், ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் பேச்சு வழக்கில் ஐ ஆம் கோனா
கோனா, கோனா, GONNA. இது பேச்சு வழக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கோனான்னு எழுத்து வழக்கில் யூஸ் பண்ணால் அது கிராமட்டிக்கலி ராங், உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதனால் பேச்சு வழக்கில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படும். எப்படி சொல்லலாம்? ஐம் கோனா, கோனாங்கிறது என்னது? கோயிங் டு, ரெண்டையும் சேர்த்து கோனான்னு வந்திருக்கு. அதனால் ஐம் கோனா, அதுக்கப்புறம் டு ப்ரிப்பேர் டீன்னு போடக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஐம் கோனா ப்ரிப்பேர் டீ, ஐம் கோனா ப்ரிப்பேர். அது சொல்லும் போது அந்த டூ உள்ளே வந்திருக்கு பாருங்கள். இட்ஸ் லைக் இங்கிலீஷ் ஸ்லாங் ஆர் அமெரிக்கன் ஸ்லாங். ஐம் கோனா ப்ரிப்பேர் டீ அப்படின்னு சொல்லுவோம். நான் அவளை வெளியே டின்னர் சாப்பிட கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எப்படி சொல்கிறது? டின்னர் சாப்பிட்றதுக்கு வெளில கூப்பிட போகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? ஐம் கோனா ஆஸ்கர் அவுட் ஃபார் டின்னர். ஐம் கோயிங் டு ஆஸ்கர் அவுட் ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஐம் கோனா ஆஸ்க் ஹேர் அவுட் ஃபார் அ டின்னர். ரைட்டா? எப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்களா? அடுத்து, நான் நான்வெஜ் சாப்பிடுவதை நிறுத்த போகிறேன். ஐம் கோனா ஸ்டாப் ஈட்டிங் நான் வெஜிடேரியன். ஐம் கோனா ஸ்டாப் ஈட்டிங் நான் வெஜிடேரியன். நான் நான்வெஜ் சாப்பிடுவதை நிறுத்த போகிறேன். இப்போ ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர். ஐம் கோனா ஸ்டாப் ஈட்டிங் நான் வெஜிடேரியன். இதை எழுதணும்னா எப்படி சார்? ஐ ஆம் கோயிங் டு ஸ்டாப் ஈட்டிங் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் புத்தகம் படிக்க போகிறேன். புத்தகத்தை கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்க போல தெரியுது. படிக்க போகிறேன், எப்பயுமே இப்படி தான் சொல்லுவோம், புத்தகம் படிக்க போகிறேன்ட்டு. ஐம் கோனா ரீட் அ புக், ஐம் கோனா ரீட் அ புக், ஐம் கோனா ரீட் அ புக், ஐம் கோனா ரீட் அ புக் அப்படிங்கும்போது அந்த டூ உள்ளே வருது பாருங்கள். அப்படி தான் அந்த டூ வருது. இவ்வளோதாங்க இந்த தொடரில், இவ்வளோ தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டே 1ம் டே 2ம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லு கொஞ்சம் இம்ப்ரூவ் டெஃபினட்டாக இருக்கும். இந்த 14 நாள் இதை பார்த்தீங்கன்னா 100% உங்களால் கான்ஃபிடென்ட்டாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் உங்களால் பேச முடியும். ரைட்டாக? ஃப்ளூவெண்ட்டாகவும் பேச முடியும். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் இல்லை, தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள். என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.